மிண்டினியின் ஷூஸ் எமோஷனல் ரோலர் கோஸ்டர் அகானே அத்தியாயம் -2 வீச்சு மீண்டும் இணைவதற்கான ரகசியம் திருப்புமுனை. அவர்களது உடல்களில் மீண்டும் திரும்பி வந்ததும் அக்கனேஸ் மற்றும் மின்தினிக்கு அளவில்லா நிம்மதியும் புதிய தெளிவும் ஏற்பட்டது. அவர்களின் அசாதாரணமான பயணம் அவர்கள் பெற்ற அனுபவங்களையும் உறுதியான தொடர்பையும் கொண்டு அவர்களை வலுப்படுத்தியது. புதிய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை அவர்கள் உற்சாகத்துடன் தழுவ தயாராக இருந்தனர். மீண்டும் தங்களது உடல்களில் சென்ற சில நாட்கள் கற்பனைக்கு தக்கவாறு உணர்ந்தன. அக்கனேஸ் தனது குடும்பத்துடனான சிறிய தருணங்களை மிகவும் ரசித்தான். நழுவிய நேரத்தை தனது சகோதரியுடன் கட்டி முடித்தான். அவனது சகோதரி இந்த மாற்றத்தை கவனித்தாள். அவனோடு முந்தையதை விட மிக அருகாமையில் உணர்ந்தாள். மின்தினி தனது அனுபவத்தில் இருந்து புத்துணர்ச்சியுடன் தனது படிப்புகளிலும் மீண்டும் பிராணப்பொருளாக மாறிய தனது ஆர்வத் திட்டத்திலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டாள். வணிக உலகின் அனுபவம் அவளுக்கு தன்னம்பிக்கை கொடுத்தது. இதன் மூலம் கல்வியறிவின் சவால்களை புதிய கோணத்தில் அணுகினாள். அவளுடைய பேராசிரியர்களும் மாணவர்களும் இந்த மாற்றத்தை கவனித்தனர். அதில் அதிக தன்னம்பிக்கை மற்றும் ஊக்கமுள்ள மின்தினியை பார்த்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் பிஸியாக இருந்தபோதும் அக்கனேஸ் மற்றும் மின்தினி தங்களது வழிகாட்டல் திட்டத்தை தொடர நிச்சயமாக இருந்தனர். அவர்கள் வணிக அறிவும் கல்வியறிவும் ஒன்றிணைக்கும் தொடர் பயிற்சிகளை நடத்த முடிவு செய்தனர். முதல் பயிற்சி ஒரு உள்ளூர் சமூக மையத்தில் நடந்தது. பல்வேறு மாணவர்களையும் இளைஞர் தொழில் முனைவோரையும் ஈர்த்தது. அக்கனேஸ் ஒரு வலிமையான உரையால் பயிற்சியை தொடங்கினார். எங்கள் அனுபவங்கள் எவ்வளவு சவாலானவையாக இருந்தாலும் எங்களை யார் என்பதை வடிவமைக்கின்றன. உங்கள் பயணத்தை அணைத்து அதிலிருந்து கற்றுக்கொண்டு அந்த பாடங்களை ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க பயன்படுத்துங்கள் என்றார். அவரின் வார்த்தைகள் அவருடைய போராட்டங்களை புரிந்து கொண்ட ஒரு தலைவராக அவனை பார்த்த மக்கள் மத்தியில் ஆழமாக தாக்கத்தை ஏற்படுத்தின. மின்தினி தனது இலக்குகளை அமைத்து அவற்றை அடைவதற்கான உந்துதல் அமர்வை பிடித்தார். தனது பயணத்தை பகிர்ந்து கொண்டு அவள் எதிர்கொண்ட பயங்களையும் அவற்றை எப்படி சமாளித்ததையும் விளக்கினாள். அவளுடைய உண்மை நிலையும் நெருக்கமாக இருந்தும் மக்கள் தங்களுடைய பயங்களுடன் நேருக்கு நேராக சந்திக்கவும் தங்கள் கனவுகளை அடைவதற்கும் உதவினாள். அந்த பயிற்சியின் வெற்றி மேலும் பல வாய்ப்புகளை உருவாக்கியது. பள்ளிகளும் சமூக அமைப்புகளும் அவர்களை மேலும் உரையாடல்களுக்கு அழைத்தனர். வணிக விழிப்புணர்வையும் கல்வி அறிவையும் ஒன்றிணைக்கும் அவர்களின் தனித்துவமான அணுகுமுறை பலரிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் தங்கள் திட்டத்தை விரிவுபடுத்தியபோது அக்கனேஸ் மற்றும் மின்தினி ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்க தொடர்ந்து இருந்தனர். அவர்கள் ஒவ்வொரு வாரமும் சந்தித்து தங்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்வை குறித்து விவாதித்தனர். அவள் கற்ற பாடங்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் அளித்த நம்பிக்கை அவர்களுடைய பயணத்தின் முக்கிய அடிப்படையாக இருந்து வந்தது. ஒரு நாள் அவர்கள் அடுத்த பயிற்சிக்கான யோசனைகளை நெருங்கிக் கொண்டிருந்தபோது மின்தினிக்கு ஒரு யோசனை தோன்றியது. அக்கனேஸ், நாம் ஒரு இணைய தளத்தை உருவாக்கினால் எப்படி இருக்கும்? அதில் இளைஞர்கள் தங்கள் கதைகளை பகிர்ந்து ஒருவரிடமிருந்து மற்றவர்களிடம் கற்றுக்கொள்வதற்கான இடம் இருக்கும். வழிகாட்டலையும் சமூக ஆதரவையும் ஒரு கையாண்டு முறையாக ஒருங்கிணைக்கலாம் என்றாள். அக்கனேஸின் கண்கள் பிரகாசித்தன. அது அருமையான யோசனை மின்தினி. மாணவர்களும் தொழில்முனைவோரும் இணைந்து தங்கள் பயணங்களை பகிர்ந்து வழிகாட்டலையும் வளங்களையும் அணுகும் இணைய தளத்தை உருவாக்கலாம். இது நம்முடைய தாக்கத்தை மேலும் விரிவாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த வழி ஆகும். அவர்கள் உடனே வேலைக்கு சென்றனர். அக்கனேஸ் வணிகம் தொடர்பான பங்குகளையும் நிதி ஆதரவையும் கவனித்தார். மின்தினி உள்ளடக்கமும் சமூக ஈடுபாட்டையும் கவனித்தார். ஒன்றாக பயணம் என்ற பெயரில் அந்த இணைய தளம் சில மாதங்களில் அறிமுகமாகியது. மிக விரைவில் கவனத்தையும் ஆதரவையும் பெற்றது. ஒரு பலவீனமான சமூகமாக மாறியது. இளைஞர்கள் தங்கள் கதைகளை பகிர்ந்து ஒருவருக்கொருவர் ஆதரவளித்தனர். மேலும் மதிப்புமிக்க வளங்களை பயன்படுத்தினர். அக்கனேஸ் மற்றும் மின்தினி ஒவ்வொரு மாதமும் நேரடி அமர்வுகளை நடத்தினர்.
தங்கள் பயணத்தை பகிர்ந்து தங்கள் அனுபவங்களை மூலம் ஊக்கமளித்தனர். 2 தங்கள் வெற்றியை பார்வையிடும் பொழுது, நாம் மிகவும் தொலைவிற்கு வந்துவிட்டோம், இல்லையா என்று அக்கனேஸ் மின்தினியை நோக்கி சொன்னார். நாம் ஒருவரின் வாழ்க்கையை கையாள்ந்தபோது, நாம் இன்று ஒன்று சேர்த்து ஒரு பொருளாக இருக்கிறோம். மின்தினி இதழில் சிரித்தாள். ஆம், நிச்சயம். ஒருவரை நம்பி கற்றுக்கொண்டதை உலகம் எப்படி பார்க்கும் என்பதே மாற்றத்தின் முதல் கட்டம். ஒன்றாக பயணம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருந்தபோது, அக்கனேஸ் மற்றும் மின்தினி அதிக பிஸியாக காணப்பட்டனர். அவர்களது மேடையானது மாணவர்களுக்கும் இளைஞர் தொழில் முனைவோருக்கும் ஆதரவான இடமாக ஆயிரக்கணக்கான பயனர்களை எட்டி இருந்தது. அவர்களின் வெற்றியின்போதும் அவர்கள் தங்களது நட்பை முதன்மைப்படுத்தினர், தவறாமல் சந்தித்து, தங்கள் பயணத்தை மீண்டும் சிந்தித்தும் புதிய யோசனைகளை திட்டமிட்டும் இருந்தனர். ஒரு மதியம் உள்ளூர் கல்லூரியில் நடக்கவிருந்த நிகழ்வை விவாதித்துக் கொண்டிருந்தபோது, மின்தினிக்கு திடீரென அவரது பழைய குழந்தை பருவ நண்பரான பிரியாவிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. ஆச்சரியமாக, மின்தினி அழைப்பை எடுத்து பேசிக்கொண்டிருந்தாள். பிரியா பற்றி கேள்விப்பட்டு மிகவும் ஈர்க்கப்பட்டிருந்தாள். அவர் மீண்டும் தொடர்பு கொள்ளவும் அந்த நிகழ்வில் பங்கேற்கவும் விரும்பினார். மேலும் தனது புதிய ஸ்டார்ட்-அப் நிறுவனத்துடன் கூட்டு வேலை செய்ய முடியும் என குறிப்பிட்டார். மிகவும் உற்சாகத்துடன் மின்தினி இந்த செய்தியை அக்கனேஸிடம் பகிர்ந்தாள். பிரியா என் பள்ளி பருவ நண்பர். அவர் மற்றொரு நகரத்திற்கு மாறியபோது நாங்கள் தூரமாகி போய்விட்டோம். அவர் நம்முடன் இணைந்து வேலை செய்ய விரும்புகிறார் என்பதே நம்ப முடியாதது. அக்கனேஸ் சிரித்தான். அது நல்ல வாய்ப்பாக தோன்றுகிறது. இந்த சந்திப்பு இன்னும் பெரிய ஒன்றின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடும். கல்லூரி நிகழ்வின் நாள் வந்தது. இடம் ஆர்ப்பாட்டத்துடன் இருந்தது. மாணவர்கள் ஆர்வமுடன் ஆடிட்டோரியத்தை நிரப்பினர். அக்கனேஸ் மற்றும் மின்தினி இடமிருந்து கேட்க ஆவலுடன் காத்திருந்தனர். அவர்களது பயிற்சி பட்டறை, மாற்றத்தின் மூலம் தன்னம்பிக்கையை உருவாக்குவது என்ற தலைப்பில் நடந்தது. இது அவர்களது வாழ்க்கை பயணத்துடன் நெருக்கமாக இருந்தது. பயிற்சியை முடித்தவுடன் மின்தினி கூட்டத்தில் பிரியாவை பார்த்தாள். இருவரும் தழுவி சந்தோஷத்துடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். அக்கனேஸ் அவர்களுக்கு இணைந்தார், மேலும் அவர்கள் உடனே செட்டாகி விட்டனர். பிரியாவின் ஆற்றலும் ஆர்வமும் பரவலாக இருந்தது. மேலும் நிகழ்ச்சி முடிந்த பின்பு மணி நேரங்கள் முழுவதும் அவர்கள் வாழ்க்கையையும் வேலைகளையும் கூட்டுத் தொழிலின் வாய்ப்புகளையும் விவாதித்தனர். பிரியா தனது ஸ்டார்ட்-அப்பை விவரித்தார். இது இளைஞர்களுக்கு மனநல ஆதாரங்களை தொழில்நுட்பத்தின் மூலம் வழங்குவதை மையமாக கொண்டது. அவரது மிஷன் உடன் சரியாக ஒத்துப்போனது. இது இந்த கூட்டு முயற்சியை ஒரு சிறப்பு ஒன்றாக மாற்றியது. பல வாரங்களுக்கு பிறகு அக்கனேஸ், மின்தினி மற்றும் பிரியா தங்கள் முயற்சிகளை ஒன்றிணைக்க முடிவு செய்தனர். சேர்ந்து அவர்கள் ஒரு புதிய பிரிவை உருவாக்கினர், இது மனநலம் மற்றும் நலன் மீதான கவனத்தை மையமாக கொண்டது. அவர்கள் நடத்திய இணையவழி கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சிகள், கல்வி மற்றும் தொழில்முறை வாழ்க்கையை சமாளிக்கும் போது ஏற்பட்ட உணர்ச்சி சவால்களை பற்றி பேசின. இந்த புதிய முயற்சிகள் மிகுந்த பாராட்டை பெற்றன, மேலும் பயனர்கள் இந்த முழுமையான அணுகுமுறையை நன்றியுடன் ஏற்றுக்கொண்டனர். இவ்வேளையில் மின்தினி அக்கனேஸில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனித்தாள். அவர்களது உடல் மாற்றத்தின் ஆரம்ப நாட்களில் அவர் வணிகத்தில் முழுமையாக ஈடுபட்ட, உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாத ஒருவராக இருந்தார். இப்போது அவர் தனது எண்ணங்களையும் உணர்வுகளையும் அதிகமாக பகிர்ந்தார், குறிப்பாக மனநலத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பேசும்போது. பிரியாவும் இந்த மாற்றத்தை கவனித்து அக்கனேஸின் வளர்ச்சியை பாராட்டினார், மேலும் அவருடன் ஆழமான அர்த்தமுள்ள உரையாடல்களில் ஈடுபட்டார். அவர்களது கூட்டுத்தொழில் வெற்றியடையும் போதிலும் அவர்கள் நட்பும் வளர்ந்தது. மூவரும் ஒரு பிரிக்க முடியாத குழுவாக ஆகிவிட்டனர், வேலைக்கு வெளியே அதிக நேரம் கழித்தனர். அவர்கள் ஒரே இடத்தில் உணவு உட்கொண்டு, மலை பயணங்கள் சென்றும், பகிரப்பட்ட நினைவு களையும் நகைச்சுவை பின்னணி கதைகளையும் கிண்டல் செய்தனர். மின்தினிக்கு பிரியாவுடன் மீண்டும் இணைவது மகிழ்ச்சியாக இருந்தது, மேலும் அக்கனேஸுக்கு
புதிய நண்பர் அவனது எண்ணங்களை புதிதாக சிந்திக்கச் செய்தது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. ஆனால் எல்லாமே எளிதாகச் செல்லவில்லை. அவர்களது மேடையானது வளர்ந்தபோது சவால்களும் அதிகரித்தன. இதைப்போல ஒரு பெரிய முயற்சியைச் சமாளிப்பது அவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக நேரமும் ஆற்றலும் வளங்களையும் தேவைப்படுத்தியது. பனி சோர்வு அவர்கள் மீது படரத் தொடங்கியது, மேலும் மின்தினியும் அக்கனேசும் தங்களது சக்திகளை இழந்ததாக உணர்ந்தனர். பிரியா, எப்போதும் போல ஒரு நம்பிக்கையாளர், அவர்களது நலனையே முன்னிலைப்படுத்தச் சொல்லி அவர்களை ஊக்கமளித்தார். ஒரு மாலை, மிகவும் சோர்வடைந்த நாள் பிறகு, மூவரும் மின்தினியின் வீட்டில் கூடினார்கள், மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஓய்வை அனுபவிக்க. உணவின் போது பிரியா ஒரு தைரியமான யோசனையை முன்மொழிந்தார். நாம் மிகுந்த ஆர்வத்துடன் பிளாட்பார்மில் கவனம் செலுத்தி வருகிறோம், ஆனால் எங்கள் பயணத்தை மீண்டும் சிந்திக்கவும் நேரம் எடுத்து கொள்ளவும் தான் நேரம் வந்தது என நினைக்கிறேன். ஒவ்வொருவரும் சில நாட்கள் ஓய்வெடுத்து புதிய ஆற்றலுடன் திரும்புவோம் என நீங்கள் நினைக்கிறீர்களா? அக்கனேஸ் தயங்கினார், அவருடைய மனதில் டெட்லைகளும் பொறுப்புகளும் நிரம்பியிருந்தது. ஆனால் மின்தினி சோர்வடைந்தாலும் ஆர்வமுடன் உடனே ஒப்புக்கொண்டார். நீங்கள் சரி தான் பிரியா. நாம் இதை ஆரம்பித்ததன் காரணத்தை நினைவுகூர வேண்டும். காலியாகிய கோப்பையில் இருந்து நாம் ஊற்ற முடியாது. தயக்கம் கொண்ட அக்கனேஸ் சம்மதித்தார். அடுத்த வாரம் ஒவ்வொருவரும் தங்கள் நலனுக்கான நேரத்தை எடுத்து கொண்டனர். மின்தினி தனது குடும்பத்தின் கிராமப்புற வீட்டிற்கு பயணம் செய்து இயற்கையையும் பழைய நினைவுகளையும் மீண்டும் தொடர்பு கொண்டாள். அக்கனேஸ் தனது சகோதரியுடன் நேரம் செலவிட்டார், நீண்ட நாட்களாக கவனிக்காத தருணங்களை அனுபவித்தார், திரைப்படங்களை பார்த்தும் விளையாட்டுகளை விளையாடியும் மகிழ்ந்தார். பிரியா ஒரு நலனுக்கான முகாமிற்கு சென்று தனது சக்தியையும் கவனத்தையும் மீண்டும் கொண்டார். அவர்கள் திரும்பியபோது மாற்றம் தெளிவாக தெரிந்தது. அவர்கள் புதிய யோசனைகளுடன் புதுப்பிக்கப்பட்ட நோக்கத்துடனும் திரும்பி வந்தனர். ஒன்றாக பயணம் என்பதின் வெற்றி அக்கனேசும் மின்தினியும் கற்பனை செய்ததை விட அதிகமாக பரவியது. ஒரு வழிகாட்டி திட்டமாக தொடங்கியதுடன் இது கல்வி, வணிகம் மற்றும் மனநலம் போன்ற பல்வேறு ஆதாரங்களை வழங்கும் ஒரு மேடையாக மாறியது. அக்கனேஸ், மின்தினி மற்றும் பிரியா முக்கியமான நபர்களாக மாறி முறையாக பேராசிரியராக அழைக்கப்பட்டனர், நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட செய்தனர், மேலும் தங்களது பின்தொடர்தல்களை விரிவுபடுத்தினர். ஆனால் இந்த வெற்றியின் பின்னால் இத்தனை பெரிய மேடையை நிர்வகிப்பது சிரமமாக மாறியது. முன்பு மிகவும் மனோநிலை யோசித்த முன்னேற்றம் கொண்டிருந்த அக்கனேஸ் தன்னுடைய பொறுப்புகளை கடுமையாக உணர ஆரம்பித்தார். டிஎம்கே நிறுவனத்தை நடத்துவதிலும் ஒன்றாக பயணம், பிளாட்பார்மையும் நிர்வகிப்பதும் தனிப்பட்ட வாழ்க்கையையும் ஒரே சமயத்தில் சமாளிப்பது மிகவும் சிரமமாகி அதிகமாக சோர்ந்து போனார். இரவு நேரங்களில் வேலை செய்து கூட்டங்களை சமாளிக்கவும் தனிமையிலும் இருந்தது. மின்தினி கூட இதே பீடுபடும் நிலையை எதிர்கொண்டார். அவர் செய்த வேலைகளை படிப்பினை மிகவும் விரும்பினார், ஆனால் தனது படிப்புகள், ஆர்வத் திட்டம் மற்றும் மேடையைச் சமாளிப்பது பெரும் சுமையாக இருந்தது. முந்தைய காலத்தில் அவரை முன்னோக்கியிருந்த உந்துதல் இப்போது சுமையாகவே மாறியிருந்தது, மேலும் அவர் தன்னை பொறுத்து நேரம் ஒதுக்க முடியவில்லை. பிரியா எப்போதும் பேச்சாளராக இருந்தாலும் தனது நண்பர்களின் மனநிலையை உணர்ந்து அவர்களை நிலையாக வைக்க முயற்சி செய்தார், ஆனால் அவரது நம்பிக்கையுடன் இருந்தாலும் அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்களை தவிர்க்க முடியவில்லை. ஒரு மாலை, மிகவும் கடினமான நாளுக்கு பிறகு அக்கனேஸ், மின்தினி மற்றும் பிரியா அவர்கள் வாராந்திர சந்திப்புக்காக அவர்களின் வழக்கமான கேபேக்கு வந்தனர். ஆனால் முந்தைய நாட்களிலிருந்ததை விட இன்று அங்கு நிறைய மாறுபாடு காணப்பட்டது. நான் இதைத் தொடர்ந்து எப்படி செய்ய முடியும் என்பதில் எனக்கு உறுதி இல்லை என்று அக்கனேஸ் கூறினார், தன் தலைமுடியில் கை ஓட்டியபடி. நான் இப்போது மிக அதிகமாக களைத்துவிட்டேன். டிஎம்கே, இந்த மேடை மற்றும் எனது தனிப்பட்ட வாழ்க்கை, என்னால் தன்னை இழந்து போகிறேன் என்று உணர்கிறேன். மின்தினியும் தலை ஆட்டினார். நானும் இதே போல உணர்கிறேன்.
நாம் உருவாக்கியதை நான் விரும்புகிறேன், ஆனால் ஒரே நேரத்தில் இவ்வளவையும் செய்வதில் நாங்கள் மிஞ்சிக்கொண்டு இருக்கிறோம் என்று நினைக்கின்றேன். பிரியா அவர்களின் உணர்வுகளை உணர்ந்து பேசினார். இது நமக்கு ஒரு சிந்தனை மாற்றத்தின் காலம் ஆகிவிட்டது போல தோன்றுகிறது. நாங்கள் நம் எல்லைகளை தாண்டி முயற்சி செய்தோம், நாங்கள் அற்புதமான செயல்களைச் செய்தோம். ஆனால் நாங்கள் இதை ஆரம்பித்ததன் காரணத்தை மறக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு உதவுவதற்காக, நம்மை சோர்ந்து போகச் செய்வதற்காக அல்ல. நீண்ட நேரம் மௌனம் நிலவியது. அவர்கள் அவர்களது நிலையை உணர்ந்தனர். அவர்கள் ஒன்றாக பயணம் மேடையை வளர்ப்பதில் முழுமையாக ஈடுபட்டிருந்தனர், ஆனால் தங்கள் நலனை கவனிக்க மறந்துவிட்டனர். இது ஒரு திருப்புமுனையாக இருந்தது, அவர்களது வரம்புகளை எதிர்கொள்ளத் தோன்றியது. முழுமையான விவாதத்திற்கு பிறகு, அவர்கள் மிகவும் கடினமான ஆனால் அவசியமான ஒரு முடிவை எட்டினர். அவர்கள் ஒன்றாக பயணம் மேடையில் தங்கள் நேரடி குறியீடுகளை குறைப்பதற்காக முடிவு செய்தனர். மேடையின் தினசரி செயல்பாடுகளை நிர்வகிக்க ஒரு தற்கொண்ட குழுவை நியமிக்க அவர்கள் முடிவு செய்தனர். இதன் மூலம் அவர்கள் தங்கள் தனிப்பட்ட பாதைகளில் கவனம் செலுத்தி மீண்டும் சமநிலையை அடைய முடியும். அடுத்த சில வாரங்களில் அவர்கள் முக்கியமான பங்குகளை கவனிக்க புதிய குழு உறுப்பினர்களை தேர்வு செய்தனர். அவர்கள் இதுவரை மனதார அடைந்த கடின உழைப்பு அடங்கியதையெல்லாம் அவர்களது கையில் விடுவதற்கான முடிவுகள் எளிதல்ல, ஆனால் இது முன்னேற்றம் அடைவதற்கான ஒரே வழி என்று தெரிந்தது. புதிய குழு நடமாட்டத்தில் ஈடுபட்ட பிறகு, அக்கனேஸ், மின்தினி மற்றும் பிரியா அவர்கள் புது பாத்திரங்களில் ஒன்றாக வழிகாட்டிகளாக மாற்றம் அடைந்தனர். அவர்கள் இன்னும் மேடைக்கு பங்களிக்கத்தான் செய்தார்கள், ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டிய ஒழுங்கு குறைந்தது. ஒன்றாக பயணம் புதிய குழுவின் மேலாண்மையில் செழித்து வளர்ந்த நிலையில், அக்கனேஸ், மின்தினி மற்றும் பிரியா அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் புதிய கட்டத்தில் அடியெடுத்தனர். ஒவ்வொருவரும் தங்கள் சமநிலையை மீண்டும் அடைந்தனர், தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் சிந்தனைக்கான இடத்தை விட்டுக்கொடுத்தனர். ஆனாலும் அவர்கள் பயணம் இன்னும் முடியவில்லை என்பதற்கான அமைதியான உணர்வு இருந்தது. அவர்களுக்கு எதிர்கொண்டிருந்த ஏதோ இன்னும் இருந்தது. ஒரு மாலை, மின்தினி தன் அபார்ட்மெண்ட்டில் தன் படிப்புகளுக்காக குறிப்புகளை படித்து கொண்டிருந்தாள். தன் தேநீர் பருகி கொண்டிருந்தபோது திடீரென ஒரு யோசனை தன் மனதில் வந்தது. அவர்களை ஒன்றிணைத்த உடல்மாற்ற அனுபவம் அவர்களின் நினைவுகளில் தொடர்ந்து தோன்றிக்கொண்டே இருந்தது. அது மிகவும் விசித்திரமான கதை. அவர்கள் வேறு ஒருவரிடம் இதை பேசவில்லை, ஆனால் அவர்கள் இந்த அனுபவத்தை பகிர்ந்தால் மற்றவர்களுக்கு உதவ முடியுமா? அவர் தன் கைபேசியை எடுத்துக்கொண்டு அக்கனேஸிடம் அழைத்தார். அக்கனேஸ், நீண்ட நாட்களாக எப்போதாவது நம் உடல் மாற்றத்தை பற்றி நினைக்கிறாயா? அக்கனேஸ் மறுமுனையில் சற்று தாமதித்தார். நான் அடிக்கடி நினைக்கிறேன். அது எதற்காக நடந்தது என்று புரியவில்லை, ஆனால் அது என்னை மாற்றிவிட்டது. ஏன் கேட்டாய்? மின்தினி ஒரு நிமிடம் தயங்கியபின், நம் கதையை உலகிற்கு சொன்னால் எப்படி இருக்கும்? இது நமக்குள் மட்டும் அல்ல, மற்றவர்களுக்கும் உதவக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அனுபவம். அக்கனேஸ் சில நாட்களுக்கு சும்மா இருந்தார். நீது அதை பொதுவெளியில் கொண்டு வர விரும்புகிறாயா? மக்கள் அதை நம்ப முடியாது, மின்தினி. நான் அறிவேன், அவள் பதிலளித்தாள். ஆனால் அது அவர்கள் உண்மையில் நம்புகிறார்களா என்பதற்காக அல்ல. அதன் செய்திதான் முக்கியம். எங்களின் அனுபவம் எவ்வளவு அதிகமான பொறுப்புணர்வையும் பொறுமையையும் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். மற்றவர்களின் காலனியில் நம்மை வைத்து கொள்ளும்போது எவ்வளவு மாறுகிறோம் என்பதையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அக்கனேஸ் சிந்தித்து பின்னர் தலையசைத்தார். நீ சரியாக சொல்கிறாய். இதற்கான நேரம் வந்துவிட்டது. இதை நாம் செய்வோம். அவர்கள் இந்த திட்டத்தை பிரியாவிடம் எடுத்துச் சென்றனர். மூவரின் படைப்பாற்றல் மிகுந்த இந்த மனம், யோசனைகளை ரசிப்பதற்கும் முன்னோக்கி செலுத்தும் திறன் கொண்டிருந்தது. அவள் அவர்களது திட்டத்தை பற்றி கேள்விப்பட்டவுடன் உடனடியாக ஒத்துழைத்தாள். நீங்கள் இருவரும் செம்மையாகவே சிந்தித்துள்ளீர்கள், பிரியா உற்சாகமாக கூறினார். இந்த கதை வெகு மாறுபட்டதாக இருக்கும். இது மனிதர்கள் புரிந்துகொள்ளும் சக்தியை அதிகரிக்க முடியும். ஒருவருக்கொருவர் காலனிகளில்
புத்தகம் வெளிவந்த சில மாதங்களுக்கு பிறகு அக்கனேஸ், மின்தினி மற்றும் பிரியாவின் வாழ்க்கையில் பல பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தன. புத்தகம் அவர்களுக்கு புகழை மட்டுமின்றி எதிர்பாராத வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது. உலகம் முழுவதும் இருந்து பேச்சுகள், கூட்டாண்மைகள், ஆலோசனைகள் வழங்குவதற்கான அழைப்புகள் வந்து கொண்டிருந்தன. அவர்கள் மிகவும் பிஸியாக இருந்தாலும் ஒன்றாக பயணம் குழுவின் மேலாண்மையில் சிறப்பாக செயல்படுவதால் அவர்கள் தங்கள் தனிப்பட்ட பாதையை பின்பற்ற சுதந்திரமாக இருந்தனர். ஒரு நாள் மின்தினி ஒரு பெரும் சர்வதேச மாநாட்டுக்கு அழைப்பு பெற்றார். பாரிஸில் நடத்தப்படும் இந்த நிகழ்வு வணிகம், கல்வி மற்றும் மனநலத் துறையில் முன்னணி தலைவர்களை ஒன்று சேர்த்தது. இது ஒருவருக்கொருவர் காலணிகளில் புத்தகத்தின் மையக் கருத்துக்களை பொருத்தமானதாக்கியது. மகிழ்ச்சியுடன் அவர் உடனே அக்கனேஸ் மற்றும் பிரியாவுக்கு அழைத்து இந்த செய்தியை பகிர்ந்தார். நாம் பாரிஸில் உள்ள உலக கருணை உச்சிமாநாட்டில் பேச அழைக்கப்பட்டுள்ளோம். அவர் தொலைபேசியில் உற்சாகமாக கூறினார், இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. உலகம் முழுவதும் இருந்து தலைவர்கள் வர இருக்கிறார்கள். அக்கனேஸ் டிம்கியின் ஒரு கூட்டத்தை முடித்துவிட்டு மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தார். அதுவே சிறந்தது. நம்மால் வெற்றி பெற முடியும் என்று தோன்றுகிறது. பிரியாவும் ஒரே அளவிற்கு துள்ளலாக கூறினார், பாரிஸ். நீங்கள் நம்புகிறீர்களா? இது மாபெரும் மாற்றம் இருக்கும். அவர்கள் மூவரும் பயணத்தை திட்டமிட்டனர். அவர்கள் மாநாட்டில் பேசுவதுடன் உலகின் மிகச்சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் தலைவர்களையும் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த நிகழ்வு நெருங்கினபோது அவர்களது உற்சாகம் மேலும் அதிகரித்தது. இது அவர்களின் பயணத்தின் உச்சநிலை போன்ற உணர்வு உருவாக்கியது. அவர்கள் பாரிஸில் அடைந்தவுடன் நகரத்தின் ஆற்றல் மின்னலாக இருந்தது. மக்கள் கூட்டம் நிறைந்த தெருக்கள் மற்றும் பாரிஸின் பிரமாண்டம் அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. மின்தினிக்கு இது இந்தியாவிற்கு வெளியே முதல் பயணம், மேலும் அவரது கண்கள் நகரத்தின் அழகில் கரைந்தன. அக்கனேஸ் தன்னை பிஸியாக வைத்திருந்தாலும் பாரிஸ் நகரின் அற்புதத்தில் ஆழ்ந்திருந்தார். பிரியா முன்பே பாரிஸுக்கு சென்றிருந்தாலும் இந்த முறை அது மிகவும் சிறப்பாக உணரப்பட்டது. மாநாடு சென் ஆற்றின் அருகே உள்ள ஒரு அழகிய மண்டபத்தில் நடைபெற்றது. கண்ணாடி ஜன்னல்கள் முழுவதும் வெளிச்சம் கொடுக்க அந்த மண்டபத்தை மிக அழகாக மாற்றின. மாநாட்டில் மின்தினி, அக்கனேஸ் மற்றும் பிரியா 3ஆம் நாள் பேசப்போகிறார்கள். அதற்கு முன் அவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளும் தலைவர்களுடன் நேருக்கு நேர் சந்திக்கும் சந்தர்ப்பத்தை பெற்றனர். மாலை நேரத்தில் அவர்கள் மாலையின் அழகில் ஒரு பூங்காவில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அந்த நிகழ்ச்சியில் ஒரு மூதாட்டி அவர்கள் நோக்கி நடந்து வந்தார். அவரது வெள்ளை முடி மாலை வெளிச்சத்தில் பிரகாசமாக பிரகடனமாக இருந்தது மற்றும் அவரது கண்கள் ஆர்வத்துடன் ஒளிவிட்டன. மன்னிக்கவும், அவர் மெல்லிய குரலில் கூறினார். நீங்கள் ஒருவருக்கொருவர் காலணிகளில் புத்தகத்தின் ஆசிரியர்கள் என்று கேட்டேன். நான் செலஸ்ட் டுபோன், இந்த மாநாட்டின் ஒருவராக இருக்கிறேன். அக்கனேஸ் அவருடன் கை கொடுத்தார். ஆம், நாங்கள்தான். இங்கே இருப்பது பெருமையாக இருக்கிறது. செலஸ்ட் புன்னகையுடன், நான் உங்களின் பயணத்தை நெருக்கமாக கண்காணித்து வருகிறேன். உங்கள் கதை மிகவும் அற்புதமானது. நாங்கள் இதுவரை கற்ற சுவையான கொம்பனேஷன் இணைப்பு ஒன்று, கருணை, வணிக அறிவு மற்றும் தனிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வெளிப்படுத்தி நீங்கள் அற்புதமான மாற்றத்தை உருவாக்கினீர்கள். அந்த நாளின் நிறைவிலும் செலஸ்டின் வார்த்தைகள் அவர்களுடன் நின்று கொண்டிருந்தன. பாரிஸில் கிடைத்த வெற்றி பெருமையுடன் அக்கனேஸ், மின்தினி மற்றும் பிரியா இந்தியாவிற்கு திரும்பினர், புதிய உற்சாகத்துடன். அவர்களின் பயணம் அவர்களை அவர்களே நினைக்காத இடங்களுக்கு எடுத்துச் சென்றது. அவர்களின் கதை பலரின் இதயத்தை தொடியது. ஆனாலும் அந்த உடல் மாற்றம் அவர்கள் மண்ணிலும் உள்ளதாய் ஒருவித புதிரை ஏற்படுத்தியது. இது ஏன் நிகழ்ந்தது? இது வெறும் சக்கரத்தை நம்பியதா அல்லது இதற்கு ஆழமான பொருள் ஏதும் இருக்கிறதா? ஒரு மதியம் பிரியாவின் வீட்டில் சந்தித்தபோது மின்தினி பாரிஸில் நடந்த பேச்சுகளை நினைத்து இழுத்து கொண்டிருந்த கேள்வியை பகிர்ந்தாள். நான் யோசித்து வருகிறேன் என்றாள், சுமூகமாக மௌனத்தை உடைத்துக்கொண்டு. அந்த உடல் மாற்றம் பற்றி நமக்கு இந்த அனுபவம் ஏன் நேர்ந்தது என்று அறிய முயற்சிக்கலாமா? இது ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக நிகழ்ந்தது என்று தோன்றுகிறது,
ஆனால் நாம் ஏன் இதுவரை அதை ஆராயவில்லை? அக்கனேஸ் நாட்காலியில் சாய்ந்துவிட்டு அழுத்தமாக மண்டையை புதைத்து கொண்டான். ஆமாம், இதற்கு பின்னால் ஏதாவது மறைக்கப்பட்டிருப்பதாகவே தோன்றுகிறது. இது எங்கள் வாழ்க்கையை மாற்றியது, ஆனால் நாங்கள் இன்னும் ஏதோ ஒரு புதிரை தவறவிட்டது போல உணர்கிறேன். பிரியா வழக்கம் போல நிதானமாக யோசித்து, நாம் இந்த அனுபவத்தை எப்படியோ பயன்படுத்தியுள்ளோம். ஆனாலும் அது நமக்காக உண்மையான பதில்களை தேட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தோன்றுகிறது என்றாள். இதனால் அவர்களில் ஆழமான ஆர்வம் ஏற்பட்டது. அடுத்த சில நாட்களில் அவர்கள் பழைய டைரிகளை ஆராய்ந்து உடல் மாற்றம் நடந்த இடங்களுக்குச் சென்றனர். அவர்கள் ஆழ்ந்த மனவியல் மற்றும் பரலோகவியல் உத்திகள் மூலம் பல வல்லுநர்களை ஆலோசித்தார்கள். ஆனால் யாரும் எதிர்பார்த்த பதில்களை அளிக்கவில்லை. ஒரு மாலை அவர்கள் களிப்பு அற்று திரும்பினபோது மின்தினி சற்று நினைத்தாள். நாம் இன்னும் ஒரு இடத்தில் தேடவேயில்லை, என் பாட்டி வீட்டில். நான் சிறுவயதில் அவர் என்னிடம் அற்புதமான கதைகள் சொல்வார். அவர் இத்தகைய விஷயங்களில் நம்பிக்கை வைத்திருந்தார். என்னிடம் ஏதாவது இருக்கலாம். அக்கனேஸ் மற்றும் பிரியாவும் அக்கறை கொண்டு அவரது பாட்டி வீட்டிற்குச் செல்லும் முடிவுக்கு வந்தனர். அது பழமை வாய்ந்த அழகிய வீடாக இருந்தது. அந்த வீட்டில் பல தலைமுறை வரலாறுகள் நிழலாக இருந்தன. மின்தினி அங்கு பல ஆண்டுகளாகச் செல்லவில்லை. வீடு அவருக்கு பழைய நினைவுகளை மீண்டும் கொடுத்தது. அவரின் பாட்டியின் அறையில் நூல்கள், பழமையான பொருட்கள் மற்றும் அரிய தரிசனங்கள் குவிந்திருந்தன. அவர்கள் அவற்றை குறித்து ஆராய்ச்சி செய்தபோது ஒரு சிறிய அழகான பெட்டி அக்கனேஸின் கண்ணில் பட்டது. இது என்ன என்று கையில் எடுத்து பார்த்தான். மின்தினியின் கண்கள் பெரிதாகின. அதை நான் முன்பே பார்த்திருக்கிறேன். என் பாட்டி அதனை பூட்டி வைத்திருப்பார். அதில் எங்கள் குடும்பத்தின் முக்கியமான ரகசியங்கள் இருப்பதாக சொல்லினார். அது அவர்களை அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மின்தினியின் பாட்டி வீட்டில் நடந்த உடல் மாற்றத்தின் உண்மையை கண்டறிந்த பிறகு அக்கனேஸ், மின்தினி மற்றும் பிரியா தங்கள் வாழ்க்கையில் நன்றாக புரிதலோடு திரும்பினர். அவர்கள் எதற்கோ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற உணர்வு அவர்களுக்கு பொறுப்புணர்ச்சியை அதிகரித்தது. ஆனால் அதே சமயம் இன்னும் நிறைய கேள்விகளையும் ஏற்படுத்தியது. இந்த மரபில் வேறு என்ன இருக்கிறது? அவர்கள் இன்னும் என்ன செய்ய வேண்டுமா? நகரத்தில் அவர்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்பியவாறே இருந்தனர். மின்தினி தனது கல்லூரி படிப்பில் மீண்டும் மூழ்கியிருந்தாள். இதற்கிடையில் அவர்கள் எழுதிய புத்தகத்தின் வெற்றியால் ஏற்பட்ட பொறுப்புகளை கையாள வேண்டியிருந்தது. அக்கனேஸ் தனது குடும்ப நிறுவனத்தை மேலாண்மை செய்து கொண்டிருந்தான். ஆனால் டிஎம்கே நிறுவனம் விரிவடைந்ததினால் அதற்கான அழுத்தங்கள் அதிகமாகியிருந்தது. பிரியா மறுபக்கம் ஒன்றாக பயணம் எனும் அவர்களின் கருணை இயக்கத்தின் பொதுமுகமாக செயல்பட ஆரம்பித்திருந்தாள். நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அவர்களின் குழுவுடன் நெருக்கமாக பணியாற்றி வந்தாள். வெற்றியுடன் கூடிய இந்த பொறுப்புகள் இருந்தபோதிலும் ஏதோ சரியாக இல்லாததாக தோன்றியது. உடல் மாற்றம் அவர்களை அவர்களே நம்பாத விதங்களில் இணைத்திருந்தது. ஆனால் அதன் பின்னுள்ள உண்மையை கண்டறிந்த பிறகு அவர்களிடையே பேசப்படாத ஒரு பிசகல் இருந்தது. ஒவ்வொருவரும் தங்கள் உள்ளீன மோதல்கள் எதிர்கொண்டு கொண்டு இருந்தார்கள். புதிய தகவல்களையும் அவற்றை தங்கள் தினசரி வாழ்க்கையுடன் சமனாக்கியலை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தனர். ஒரு மதியம் மூவரும் காபி குடிக்கச் சந்தித்தபோது மின்தினி தன் மனதில் தொங்கிக் கொண்டிருந்ததை வெளிப்படுத்த தொடங்கினாள். நான் அன்னவர்களின் மரபை பற்றி நிறைய யோசித்து வருகிறேன் என்று அவள் தனது கப்பை கவனமின்றி கிளறிக்கொண்டே கூறினாள். நாம் உடல் மாற்றம் ஏன் நடந்தது என்பதை தெரிந்து கொண்ட பிறகு நாம் இன்னும் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கிறோமா என நினைக்கின்றேன். அக்கனேஸ் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டான். அது ஏதோ புதிய பொறுப்பை போல உணரப்படுகிறது. நாம் இன்னும் ஏதாவது செய்ய வேண்டுமா என்ற கவலை இருக்கிறது என்றான். பிரியா எப்போதும் நல்லதாகவே யோசிப்பவள். நாம் ஏற்கனவே நிறைய சாதித்திருக்கிறோம். நாம் புத்தகத்தை எழுதி முடித்தோம். ஒன்றாக பயணம் மூலம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நம் கருணை இயக்கம் வெற்றியடைந்தது. இது போதுமானதில்லைவா என்று கேட்டாள். மின்தினி தலை அசைத்தாள். அப்படி இல்லை.
இது போதுமானதாக உணரப்படவில்லை. இந்த மறப்பு வெறும் நம்மை ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல. இது இன்னும் ஆழமாக இருக்கிறது. நமக்கு செய்ய வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான கட்டம் இருப்பதாக உணர்கிறேன். அந்த உரையாடல் அவர்களோடு நீண்ட நாட்களுக்கு ஆழமாக இருந்தது. அந்த இரவு மின்தினி விழித்திருந்தபோது அவள் மனதில் எண்ணங்கள் குழம்பின. உடல் மாற்றம் ஒரு பெரிய நிகழ்வின் தொடக்கம் மட்டுமே என்று தோன்றியது. அடுத்த நாள் மின்தினி ஒரு யோசனையுடன் விழித்தாள். அவள் அக்கனேசுக்கும் பிரியாவுக்கும் அழைத்து ஒன்றாக பயணம் மையத்தில் சந்திக்க அழைத்தாள். நாம் நம்முடைய கதை சொல்வதை கடந்து இதை எடுப்போமா என்றாள் மின்தினி. நாம் ஏதோ ஒருவித அனுபவத்தை உருவாக்கலாம். உடல் மாற்றம் மாதிரி இல்லை, ஆனால் மக்களுக்கு வேறு ஒருவரின் கைகளில் தங்கள் வாழ்க்கையை பார்க்க ஒரு அமார்சவ் அனுபவத்தை வழங்கலாம். அக்கனேஸ், நீ செமினார்கள் அல்லது வேறு நிகழ்ச்சிகளை பற்றி பேசுகிறாயா? நாம் ஏற்கனவே அப்படி செய்துவிட்டோம் என்றான். இல்லை என்றாள் மின்தினி, அது கிடையாது. இது வேறு விஷயம். அது நிறையது. ஒருவித சிறப்பான அனுபவம். வாய்ப்பாக விஆர் விர்ச்சுவல் ரியாலிட்டி அல்லது இதர அனுபவங்களின் மூலம் நம் சிந்தனைகளை மாற்றும் வகையில் புதிய அனுபவங்களை வழங்கலாம். பிரியாவுக்கு இந்த யோசனை விரிவடையத் தொடங்கியது. இது பெரியதாக இருக்கும். வெறும் சில நிமிடங்களேனும் மக்கள் வேறு ஒருவரின் வாழ்க்கையை அனுபவிக்க முடிந்தால் அது அவர்களின் பார்வையை மாற்றி அமைக்க இயலும். அவர்கள் வார்த்தைகளால் உருவாக்கிய கற்பனைகள் பலனளிக்கத் தொடங்கின. சிற்றலை விளைவு நிகழ்ச்சியின் முதல் பொது பரிசோதனை மும்பையில் நடந்தது. நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த புதிய அனுபவத்தை பார்க்க ஆர்வமாக கூடியிருந்தனர். மின்டினியின் ஷூஸ் எமோஷனல் ரோலர்கோஸ்டர் அகானே அத்தியாயம் -3 தொடரும்.